மாதத்திற்கு 4,00,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஷீ இஸ் அ லைஃப் கோச். அவங்க அமேசிங் பர்சன். டிசம்பர் 2025 வரைக்கும் அவங்க லைஃப் அமேசிங்காக போயிட்டு இருந்தது. அண்ட் ஜான் ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வருது. அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் லிவிங். ஆல் ஆஃப் த சடன் அவங்களுக்கு கடன்கள், நிறையா கடன் இட் கேம். ஸோ ஷி வாண்ட் டு பே லாட்ஸ் ஆஃப் மணி. லேக்ஸ் கணக்கில் பணம் தர வேண்டியது இருந்திருக்கு. அவங்களோட ஹோம் லோன்லேருந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் வரைக்கும். சடன்லி லாட்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் டெப்ட்ஸ். இது கூட அவங்க ஹஸ்பண்டும் நாட் ஃபீலிங் வெல், சிக்காக இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஸ்மால் சில்ட்ரன், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ, திஸ் இஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தட் பர்சன். இப்போ இந்த சூழலில் ஒரு லைஃப் கோச், ஷீ இஸ் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரானரி லைஃப் கோச். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டே பை டே அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்க சொல்லி ஃப்ரம் த ஹூ ஆர், யார்ட்டெல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க, யார்ட்டெல்லாம் ஹோம் லோன்ஸ் ஸோ இருக்கும்ல, இஎம்ஐ எல்லாமே, அவங்கெல்லாம் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் மணி. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட், அவங்க சுற்றி உள்ள சூழல், அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா, மாமனார், மாமியார், அக்கா, தங்கச்சி, தம்பி, இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் இதை பே பண்ண போகிறீங்க, how you are going to make this payment அப்படின்னு they start to threaten her. இந்த த்ரிட்டனிங் என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அ பீரியட் ஷீ காட் இன்டு ஆன்ஷியஸ். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க பாடி ஸ்டார்ட் டு ஷிவர். ஷி வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ரொம்ப ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அண்ட் ஷி வெண்ட் இன் டு என்ன நடக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியல. ஆல் ஆஃப் அ சடன் ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது, பிளாட்டிங் ஆகிடுது. ஸோ பிளாட்டிங், ஸ்டொமக் அப்செட் மாற்றி ஷி வாஸ் ஃபீலிங் தட். தென் இந்த மாதிரி அவங்களோட உடம்பு, அவங்க மனநிலை, அவங்க ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஸ்டேட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடி ஆகுது. ஸோ இந்த சூழலில் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். வாட் இஸ் த இம்பேக்ட் இன் யூ அண்ட் யுவர் லைஃப், வே யூ ஆர் பீயிங் இன் திஸ் வே. நான் இது வரைக்கும் நடந்த விஷயமெல்லாம் இட்ஸ் அ ஸ்டோரி, பட் திஸ் கான்வர்சேஷன், திஸ் கம்யூனிகேஷன் வெரி வெரி கிரிட்டிக்கல். அவங்க சொல்கிறாங்க, she is missing peace of mind and happiness. Anxious-ஆ இருக்காங்க, depressed-ஆ இருக்காங்க. And she got what she's missing. Then I asked, why, what is, if you are being happy, she told, how I can be happy in this place. See, I have lots of debts in my back and my husband is feeling sick and என்னோட பசங்களை நான் பார்த்துக்கணும். எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நான் பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்க முடியும்? டெஃபினெட்லி. நான் கேட்டேன், ஓகே, இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது, இந்த சூழல்களில் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்க முடியல, ஹாப்பியாக இருக்க முடியல, ஐ கம்ப்ளீட்லி காட் தட். எப்படி நீங்கள் ஆன்ஷியஸாக மட்டும் இருக்க முடியுது, எப்படி நீங்கள் டிப்ரெஸ்டாக மட்டும் இருக்க முடியுது? வாட் மேட் யூ டு பி டிப்ரெஸ்ட், வாட் மேட் யூ டு பி ஆன்ஷியஸ்? when I am telling this, she become more anxious. இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகுது. ஐ வாண்ட் டு கட் த கால். ஸோ see in our life, நம்ம சுற்றி உள்ள சூழல், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், அவங்களோட வேர்ட்ஸ், வே தே பிஹேவ், வாட் தே ஸ்பீக்,
இது எல்லாம் நம்மளை இம்பேக்ட் பண்ணுது டே பை டே, மூமெண்ட் பை மூமெண்ட். That's impacting our physical, mental and emotional states, not allowing us to be who we are. Yeah, that's definitely, it's going to impact. அப்போ அந்த சூழல்களில் நம்ம இம்பேக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, what is the effect, what is the consequences? We are getting affected. You are the source for your life. You are the source for your people. You are the source for the situations. You are powerful, extraordinary and unstoppable. நீ அங்க இருக்கீங்க நீங்க. No matter what happens, who you are for yourself. நீங்க யார் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு. And then நம்மளும், நான் கேட்டேன், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆன்ஷியஸ், ஸ்ட்ரெஸ்ட், டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஹவு இட் வில் பி இம்பேக்டிங் த பீப்புள் இன் யுவர் லைஃப். உங்கள் பசங்க, அவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்? தென் ஷீ டோல்ட், நோ ஐ யூஸ் டு ஹைட். நான் அவங்கக்கிட்ட போகிறப்ப சிரிச்சு தான் போவேன். நான் அவங்கக்கிட்ட வந்து ஐ வில் நாட் டேக் திஸ் டு தெம். நான் ஷேர் பண்ணுவேன், பட் நான் என்னோடய எமோஷன்ஸ், என்னோட வே ஐ கம்யூனிகேட், வாட் ஐ டூ, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். And they will be feeling that mother is doing well. நான் சொன்னேன், வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரிட்டெண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலி வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங்? ஆக்சுவலி யுவர் லைஃப் இஸ் கோயிங் குட். அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் லைஃப் நல்லா போல எனக்கு தெரியுது. ஓகே, தென் வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங் வித் யுவர் சில்ட்ரன், த ரிலேஷன்ஷிப் வித் யர் சில்ட்ரன். ஷீ காட் ஸ்டக் தேர். ஸோ நம்ம why I am sharing this here is, இந்த தருணத்தில் இன்னைக்கு பொங்கல் திருவிழா, சூழல்கள், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், ஃபினான்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து will not support us the way we expect, way we are. What is in our control? Who we are for you, your people around, who they are for you. That makes difference. Way of being. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம பசங்க நம்மளே இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நம்மளோட பசங்க இந்த மாதிரி சூழலில் வந்து இருக்கிறப்ப அவங்களோட ரியாக்ஷன்ஸ், நமக்கு ஒரு 40-50 வயசில் வந்து ஆன்ஷியஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வருதுன்னா, they can't bear that in the age of 15-16 itself. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. ஒரு ஜாப் கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரப்போ டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னா டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஹெல்த் ஒர்க் ஆகலைன்னா தே வில் கோ அவுட். ஸோ இந்த மாதிரி நடக்க என்ன ஆகும்னா, சடன்லி நல்லா தான் இருக்கான் என் பையன் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். தே ஆர் டூயிங் குட். அதுவும் பேரண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை. நம்ம பசங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்கே விட்டு கொடுப்போம்னா, அவங்ககிட்ட பேசுகிறப்ப, மற்றவங்ககிட்ட அவங்கள பற்றி குறை சொல்கிறப்ப. வி யூஸ் டு டெல் பீப்புள் அரவுண்ட் அஸ், இவன் இப்படி பண்ணுறான், அவன் சரியில்லை. அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துட்றோம். எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, லெட் தே பி தெம் செல்ஸ், வாட் தே வாண்ட் டு டூ இன் தேர் லைஃப் அப்படின்றதெல்லாம் வி ஆர் நாட் அலோவிங் தெம் டு, வி புட் தெம் இன் அ ஷெல். உலகம் மோசமான உலகம். இப்போ அந்த உலகம் எங்கே போகிற, எதுக்கு போகிற, என்ன பண்ணுற, லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். வாட் யூர் டூயிங், வாட் யூர் நாட் டூயிங், வை திஸ் இஸ் ஹேப்பனிங். கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு இப்படி இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் இப்படி போயிடுது. அண்ட் யூ நோ தட் பேரண்ட்ஸ் ஆர் த சோர்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ ஹியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் சைல்டு, ஸ்டூடெண்ட். நீங்கள் டீச்சர், ஃபேக்கல்ட்டி இந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு, நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரனுக்கு. வி ஹேட் அ ப்ரோக்ராம், ஸ்பீக் டு ஸ்பார்க், வேர் தே கேன் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் ஃபுல்லி, கம்ப்ளீட்லி அண்ட் பி அலைவ்.
அவங்களோட டேலண்ட்டு, ஸ்கில்லு, நாலேஜ், who they are. No comparison, no judgment. We will not make them mistake. ஸோ இங்கேருந்து we are acting. அவங்களோட ஸ்கில்ஸ், they can connect with people. அந்த ஏஜ்லேயே வந்து they can expand themselves. They can be free. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். You must trust this process. The Speak to Spark is an amazing program. நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இதில் கால் பண்ணி ஃபஸ்ட் as a parent you get connected. நீங்கள் வாங்க, first you come as a participant, as a person, as a team in the Speak to Spark, and then invite your children inside the program. So this is an amazing program. If you are a faculty, definitely நீங்க வாங்க. We are conducting a program on Sunday. It's a free program, online program for parents, teachers, faculty, students. You can be anyone in this group. Definitely you must participate. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். Sunday 7 to 9 ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி you can register. It's a free completely online program. Thank you.